ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மணக்க சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். மீன் குழம்பு பாத்தீங்கன்னா நிறைய விதமா பண்ணலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த மீன் குழம்பு கேரளா ஸ்டைல்ல நான் பண்ணி காமிச்சிருக்கேன். கேரளால பாத்தீங்கன்னா தேங்காய் சேர்த்தும் பண்ணுவாங்க, தேங்காய் சேர்க்காமலும் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து நான் தேங்காய் பால் ஊற்றி இந்த மீன் குழம்பு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான மீனை வந்து நான் கொஞ்சமாக உப்பு வினிகர் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வினிகர் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த மீனோட கவிச்ச ஸ்மெல் வந்து இருக்காது. நான் வந்து பாறை மீன் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மீன் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த சைஸுக்கு புளி எடுத்து நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற புளி தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக மீன் குழம்புக்கு கொடம்புளி போட்டு பண்ணுவாங்க. அது கிடைக்காததுனால நான் இந்த புளி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை போட்டுக்கோங்க. புளியை வந்து நீங்கள் குழம்பு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலேயே கொஞ்சமாக சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஊறிடும். உங்களுக்கு வந்து அதை கரைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் வந்து இதோட போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்து கூடவே ஒரு 5-6 பல் பூண்டை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்து பூண்டை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டு கூட பண்ணலாம். ஆனால் கட் பண்ணி போடும்போது இன்னும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வஞ்சரம் மீன் குழம்பு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செஞ்சு காமிச்சிருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதோட 2 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப அப்படியே வெந்து குழஞ்சி தொக்கு பதத்துக்கு வர்றது வரை வதக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வேகணும், அந்த அளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ தக்காளி வெந்துருச்சு. வெந்து கொஞ்சம் முழுசாக அப்படியே கரையாமல் இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ இதோட வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மசாலாவும் தனித்தனியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இது எல்லாம் சேர்த்து வீட்டில் வந்து குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அது சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2.5லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் மாறுற வரை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லா மாறினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இது கூட குழம்புக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் ஊற்றியிருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பாலும் இதில் ஊற்றணும். அதனால் 1 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 துண்டு மாங்காவும் 2 பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் வந்து ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
மீன் குழம்புக்கு கருவேப்பிலை வந்து தாளிக்கும் போது சேர்க்கறத விட இந்த மாதிரி சேர்க்குறப்ப இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த புளியோட பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா மாறணும். அது மாறினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதோட தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்து அந்த புளியோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை முடி தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நீங்கள் அரைக்கும் போது அதோட வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு தேங்காய் பால் வந்து திக்காக கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதோட மீனை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதோட நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து நம்ம போட்டுக்கலாம். மீனை வந்து குழம்புல போடும்போது ஒரே இடத்துல போடாமல் நல்லா தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லா மீன் துண்டும் நல்லா குழம்புக்குள்ளே மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மீன் வந்து ஒரு 7-8 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஒரு சில மீன் வந்து சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கரண்டியை வச்சு நீங்கள் கிண்டக்கூடாது. அப்படின்னா மீன் வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி எடுத்து லைட்டாக சுற்றி சுற்றி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. மீனும் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இன்னொரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், மணக்க மணக்க நம்மளோட கேரளா ஸ்டைல் தேங்காய் பால் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பை வந்து நீங்கள் உடனே சாப்பிடாம அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு நாள் கழித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.